சிலரிடம் கெட்டவன் என்ற பெயரையே எடுத்து விடுங்கள், நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க வேண்டியிருக்கும். கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல், பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு, கேட்டு பெறக்கூடாதது மரியாதை, புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள். ஒருவன் உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே, அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று யோசி. அந்த யோசனைதான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும். உங்களுக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே சிறந்த பதிலடி. நீங்கள் ஒருவரை அதிகம் நேசிக்கிறீர்கள் என்பதற்காக அவரிடம் உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லிவிடாதீர்கள். இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் சிரிப்பில் மறைந்திருக்கும் வழிகளை கண்டுபிடிப்பவர்களே நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள். வாழ்வில் யாரின் அன்பிற்காகவும் அழாதீர்கள். உங்கள் மீது அன்பாய் இருப்பவர்களை அழ வைக்காதீர்கள். அவர்களும் தாங்க மாட்டார்கள், நீங்களும் தாங்க மாட்டீர்கள். உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருங்கள். இவ்வுலகில் சிலருக்கு நீங்கள் முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வு சரியாகும். ஒரு நேரத்தில் பொய்யென தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாக தெரியும். அடுத்தவர் விரும்பியபடிதான் வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் வாழ வேண்டும். அடுத்தவரின் விருப்பத்திற்கே நடக்க வேண்டும் என்றால் நடிக்கத்தான் வேண்டும். மனம் திறந்து பேசு, மனதில் பட்டதையெல்லாம் பேசாதே. சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து செல்வார்கள். சிலரது பிரிவு உன்னை வருத்தும், சிலரது பிரிவு உன்னை திருத்தும். நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் மனம் தளராதே. சில சமயம் மரத்தை வெட்டும் கோடாரியின் கைப்பிடி வேறொரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். இங்கே பேசும் பேச்சை விட மௌனத்தின் சத்தமே அதிக அதிர்வலைகளை உன் ஆழ்மனதில் ஏற்படுத்தும். இறைவனின் துணையும் நல்ல எண்ணங்களும் உனக்கு இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. பூவாக இருக்காதீர்கள், முட்களாக இருங்கள். காரணம், முட்கள் மட்டும்தான் தன்னை காலால் மிதித்தவனை கையால் எடுக்கச் செய்கிறது. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உனது வேதனை பலருக்கு வேடிக்கை, வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியை தரும். ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே. சில உறவுகளில் இருந்தும் சூழலில் இருந்தும் நீ விடுதலை அடைய வேண்டும். ஏனென்றால் பாசம் தேடி அலைவதில் பாதி வாழ்க்கையும் பாசம் வைத்து அழுவதில் மீதி வாழ்க்கையும் தொலைந்து போகின்றது சிலருக்கு. நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள், தாழ்ந்தால் உன்னை கேவலமாக பேசுவார்கள். அவர்களை பொருட்படுத்தாதே. வாழ்வில் ஒரு சிலருக்கு நாம் பாரமாயிருப்பதை விட அவர்களை விட்டு தூரமாயிருப்பதே நல்லது. கலன்று விழும் வரை சிலரின் முகமூடிகளை முகம் என்றே நம்பிவிடுகின்றோம். அது நம்முடைய முட்டாள்தனம். வாழ்வில் நீயாக யாரையும் தேடி போகாதே, அவமதிக்கப்படுவாய். உன்னை தேடி வரவை. உன் வாழ்வு அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைக்கலாம். அந்த நினைப்பை தவிடுபொடியாக்கு. என்னிடம் பேசு என்று யாரிடமும் கெஞ்சாதீர்கள். பின்பு அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக மாற்றி விடுவார்கள். வெறுக்கின்றார்கள் என்று தெரிந்தும் சிலரை பின்தொடர்ந்தால் வலியும் வேதனையும் மட்டுமே உனக்கு மிஞ்சும். உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஒருவர் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பை பிறரிடம் பிச்சை எடுப்பதற்காக உங்களின் பெற்றோர் உங்களை பெற்றெடுக்கவில்லை. நம்பியவர்களை ஏமாற்றுகிறார்கள் சிலர். ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் பலர். இரண்டுமே வாழ்வை அழித்துவிடும் என்று தெரியாமல். பேச நேரமில்லை சிலருக்கு, பேச யாரும் இல்லை பலருக்கு. நேரம் ஒதுக்கி பேசுபவர்களை கொஞ்சம் மதிக்கவாது செய்யுங்கள். நம்மிடம் பேச்சை நிறுத்தியவர்கள் எல்லாம் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள். அவர்களை கண்டு கொள்ளாமல் நகர்ந்து செல்லுங்கள். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்தே வாழ கற்றுக்கொள். வாழ்க்கை உனக்கு நிறைய விடயங்களை கற்றுத்தரும்.
நம்மை ஒருவனுக்கு பிடித்தால் போதும், நாம் என்ன பேசினாலும் ரசிப்பார்கள். பிடிக்காமல் போனால் நாம் எப்படி பேசினாலும் வெறுப்பார்கள். சிலருக்கு வேண்டும் போது வேம்பும் இனிக்கும், வேலை முடிந்துவிட்டால் வெள்ளமும் கசக்கும். எனவே யாரிடமும் அன்பிற்காக கெஞ்சி நிற்காதே. பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான். ஆனால் அதன் தரம் வேறு, தன்மை வேறு. அப்படித்தான் சில மனிதர்களும். புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம். இருந்தும் பயனில்லை, இருந்தும் பயனில்லை. இரவு நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் குறைகளை தேடாமல் விலகிவிடுங்கள். உங்களின் அழகிய நினைவுகளாவது மிஞ்சும். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள். எல்லாம் சில காலம்தான். இதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும். உங்களை ஏமாற்றியவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள். இன்று எனக்கு, நாளை உனக்கு. ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு, நல்லதே நடக்கும். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம். அவர்களுக்கு நம்மளோட மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை. மாற்றம் எங்கிருந்து பிறக்கிறது என்று தெரியாது, ஆனால் ஏமாற்றம் எதிர்பார்ப்பில் இருந்தே பிறக்கிறது. மரியாதை இல்லாத இடத்தில் சற்று ஒதுங்கியே இரு. நாளை உன் மதிப்பு தெரிந்த பின் அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதுவரை சற்று பொறுமையாக இரு. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. சற்று நேர இடைவெளியில் களைத்து செல்லும் மேகக்கூட்டத்தைப் போல சில உறவுகளின் அன்பும்